வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தொடர்ந்து மூப்பர்கள் அல்லது கண்காணிகளினுடைய குணாதிசயங்களை நாம் சிந்திக்கலாம். 2வது வசனத்திலே, ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் என்ற அடுத்த பகுதியை நாம் பார்க்கிறோம். ஜாக்கிரதை உள்ளவன் என்றால் அவன் கவனத்தோடு எல்லா காரியத்தையும் கவனித்து நோக்குகிறவனாக, மன தெளிவுள்ளவனாக, நிதானமான நடத்தை உள்ளவனாக, மிதமான வாழ்க்கை முறையை கொண்டவனாக அவன் காணப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ளலாம். தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாய் தீர்ப்பு செய்கிறவனாக, எந்நேரமும் குற்றம் சாட்டப்பட முடியாதவனாக அல்லது பிரச்சனைகளை கவனித்து கொண்டிருக்கிறவனாக அவன் காணப்பட வேண்டும். அடுத்ததாக, தெளிந்த புத்தியுள்ளவன், தீவிரமான அல்லது சீரிய மனப்பான்மை உடையவனாக அவன் காணப்பட வேண்டும். சுய கட்டுப்பாடு கொண்டவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய முன்னுரிமைகளை, ஆவிக்குரிய காரியங்களுக்கு பொறுத்த மட்டிலே தன்னுடைய முன்னுரிமைகளை சரியாக வகையறுத்தவனாக இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, யோக்கியதை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதாவது மற்றவர்களால் மதிப்பு கொடுக்கக்கூடிய நிலையிலே காணப்பட வேண்டும். எண்ணத்திலும் வாழ்க்கையிலும் சீராக நடப்பவனாக இருக்க வேண்டும். போதிப்பதிலும் பிரசங்கிப்பதிலும் சீராக திகழ்பவனாக இருக்க வேண்டும். அவன் எல்லாவற்றையும் ஒழுங்காக கிரமமாக செய்யக்கூடியவனாகி காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, தகுதியான வஸ்திரம் என்பது கண்ணியமான உடை என்று நாம் அதை மொழிபெயர்க்கலாம். அதே போலவே மூப்பனும் கூட கண்ணியமான ஒரு வாழ்க்கை முறை கொண்டவனாக காணப்பட வேண்டும் என்று அறியலாம். அந்நியரை உபசரிக்கிறவனாக அவன் இருக்க வேண்டும். அந்நியரிடம் அன்பு செலுத்துபவன். உபசரித்தல் என்பது தற்காலத்திலே அரிதாய் போய்விட்ட ஒரு பண்பு. இன்றைக்கு வீடுகளை திறந்து கொடுத்து புதிதாய் வருகிற அந்நியரை உபசரிக்கிறவர்கள் மிக மிக அரிதாய் காணப்படுகிறார்கள். இன்றைய சூழ்நிலையிலே அப்பேற்பட்ட ஒரு தேவை இல்லாததை போல மக்கள் உணர்கிறார்கள். ஆயினும் பல நேரங்களிலே புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்லது பிற மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை அறிந்ததினாலே வீட்டை விட்டு துரத்தப்படுகிறவர்கள், தேவையோடு இருக்கிறவர்கள், வெளியூரிலிருந்து வருகிறவர்கள், இவர்களெல்லாம் விசாரிக்கிறவர்களாய், அவர்களை உபசரிக்கிறவர்களாய், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர்களாய் காணப்படுவது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மூப்பன் அல்லது கண்காணியினுடைய வீடு திறந்த வீடாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் அங்கே உபசரிக்கப்பட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. போதக சமர்த்தன், தேவனுடைய வசனத்தை போதிக்கக்கூடியவனாய், பகுத்து அறிந்து அதை சரியாக அவன் விளக்கிச் சொல்லக்கூடியவனாக அவன் காணப்பட வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் வேத வசனங்களை தீவிரமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணாக்கனாக இருக்க வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் மாத்திரமே மற்றவர்களுக்கு போதிக்க முடியும். ஒரு கண்காணி அல்லது மூப்பன் அல்லது போதகனுடைய அடிப்படை குணாதிசயமே வேத வசனத்தை பிரசங்கிக்கிறவனாக, போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படியானால் அவன் நன்றாக வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற, அதற்கு நேரம் செலவழித்து சிரமேற்கொண்டு அதை கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். 3வது வசனத்திலே, அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து என்று பார்க்கிறோம். மதுபான பிரியனாய் இருக்கக்கூடாது என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர் திராட்சை ரசத்தை குடிக்க அனுமதி இருந்த போதிலும் கூட மதுபானத்தை அவர்கள் பருக அனுமதி இல்லை. சபை தலைவர்கள், சபையிலே பொறுப்பில் வருகிறவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. அடிக்கிறவனாய் இருக்கக்கூடாது. சண்டை பண்ண எதிர்பார்த்திருக்கிறவனாய் இருக்கக்கூடாது. ஒற்றுமையை பாதுகாக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அதோடு கூட இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இராமல் காணப்பட வேண்டும். பண ஆசையற்றவனாக, ஊழியத்தை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏதுவாக பயன்படுத்துகிறவனாய் இருக்கக்கூடாது. சபையை சரியாக போஷிக்காமல் வெளியே சென்று பொருளிட்ட பணம் சம்பாதிக்க அதற்கென்று திட்டமிட்டு செயல்படுகிறவனாக காணப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமை உள்ளவனாக காணப்பட வேண்டும். மென்மையானவன் என்று அதற்கு பொருள். மக்கள் கூறுவதை கவனிக்கிறவனாகவும் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளுகிறவனாகவும் அதற்கு பதில் கூறுகிறவனாக இருக்காமல் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்துபவனாக இல்லாமலும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டுமே ஒழிய சண்டையை தூண்டுபவர்களாக இருக்கக்கூடாது. அதற்கென்று தனது நம்பிக்கைகளில் சமரசம் செய்து கொள்ளவும் தேவையில்லை. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் முரண்பாடு காட்டக்கூடாது. முன்கோபியாய் இருக்கக்கூடாது. அடுத்ததாக பண ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும். பணத்தை தவிர புகழ், பேர், பெருமை போன்ற காரியங்கள் மீதும் ஆசையற்றவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பேற்பட்ட குணாதிசயத்தை கொண்டவர்களாய் நாமும் காணப்படுவோம். நம்முடைய சபை தலைவர்களும் அப்படியாக இருக்க பிரயாசப்படுவோம். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.